பிரஜ்வால் ரேவண்ணாவுக்கு ப்ளூ கார்னர் நோட்டீஸ் வழங்கியிருப்பதாக சிபிஐ கர்நாடகா சிறப்பு புலனாய்வு அமைப்புக்கு தகவல் தெரிவித்திருக்கிறது. முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாரதி ராஜா. வணக்கம் பாரதி ராஜா. இந்த ப்ளூ கார்னர் நோட்டீஸ் என்றால் என்ன, முழு விவரங்கள் என்ன? பிரஜ்வால் ரேவண்ணாவுக்கு ப்ளூ கார்னர் நோட்டீஸ் வழங்கியிருப்பதாக சிபிஐ கர்நாடகா சிறப்பு புலனாய்வு அமைப்புக்கு தகவல் தெரிவித்திருக்கிறது என்ற முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். பிரஜ்வால் ரேவண்ணாவுக்கு ப்ளூ கார்னர் நோட்டீஸ் வழங்கியிருப்பதாக சிபிஐ கர்நாடகா சிறப்பு புலனாய்வு அமைப்புக்கு தகவல் தெரிவித்திருக்கிறது. பிரஜ்வால் ரேவண்ணா இருந்தால் தெரிவிக்குமாறு இன்டர்போலில் உள்ள 196 நாடுகளுக்கு தகவல் அனுப்பப்பட்டு இருப்பதாகவும் சிபிஐ தெரிவித்திருக்கிறது. கடந்த 3 தினங்களுக்கு முன்பு கர்நாடக அரசு மத்திய அரசுக்கு இமெயில் வாயிலாக கடிதம் அனுப்பியிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிரஜ்வால் ரேவண்ணாவுக்கு ப்ளூ கார்னர் நோட்டீஸ் வழங்கியிருப்பதாக சிபிஐ கர்நாடகா சிறப்பு புலனாய்வு அமைப்புக்கு தகவல் தெரிவித்திருக்கிறது. முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாரதி ராஜா. வணக்கம் பாரதி ராஜா. இந்த ப்ளூ கார்னர் நோட்டீஸ் என்றால் என்ன, முழு விவரங்கள் என்ன? கண்டிப்பாக ஆபாச வீடியோ விவகாரத்தில் சிக்கி வெளிநாடு தப்பிச் சென்றுள்ள பிரஜ்வால் ரேவண்ணாவை பிடிக்க கர்நாடக அரசு மத்திய அரசின் உதவியை நாடியது. குறிப்பாக அவர் வெளிநாடு சென்றிருப்பதால் அவரை கைது செய்து அழைத்து வர தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள முதற்கட்டமாக அவர் எங்கிருக்கிறார் என தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வழக்கை பொறுத்த மட்டில் இந்த வழக்கு முதல் முறையாக எஃப்ஐஆர் பதிவு செய்யும் போது அவர் A2 அப்போது 376 என்ற பிரிவு போடப்படவில்லை. 504 அதே போல 574D ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தால் அவர் நேரில் ஆஜராகி விசாரணைக்கு ஆஜராக வேண்டிய சூழல் இருந்தது, விளக்கம் அளிக்க வேண்டிய சூழல் இருந்தது. எனவே அதற்காக 2 முறை நோட்டீஸ் அளிக்கப்பட்டும் அவர் வரவில்லை. எனவே அவரை கைது செய்ய நடவடிக்கை மேற்கொள்ள எஸ்ஐடி முடிவு செய்து அதற்காக மத்திய அரசின் உதவி நாடியது. என்றால் அவர் வாக்குப்பதிவு முடிந்த உடனேயே இங்கிருந்து ஜெர்மனி சென்று விட்டதாக தகவல் வந்தது. இதனால் மத்திய அரசின் உதவியை நாடிய போது ப்ளூ கார்னர் நோட்டீஸ் அறிவிக்க வேண்டும். ப்ளூ கார்னர் நோட்டீஸ் என்ன என்றால், ஒரு நபர் இங்கிருந்து வெளிநாடுகளுக்கு சென்றால் அவர் எந்த நாட்டில் இருக்கிறாரோ அந்த நாட்டின் இன்டர்போல் தங்கள் நாட்டில் அந்த நபர் இருக்கிறார் என்ற தகவலை தெரிவிக்கும். இது ஒரு நடைமுறை. 195 நாடுகள் இந்த இன்டர்போல் அமைப்பில் உள்ளது. இவர்கள் தங்களுக்குள் தகவல்களை பகிர்ந்து கொள்வார்கள். அந்த அடிப்படையில் ப்ளூ கார்னர் நோட்டீஸை பிரஜ்வால் ரேவண்ணாவுக்கு எதிராக அறிவிக்க வேண்டும் என கடந்த 3 தினங்களுக்கு முன்பு கர்நாடக அரசு இமெயில் மூலமாக மத்திய உள்துறைக்கு கடிதம் எழுதியிருந்தது. அதை ஏற்றுக்கொண்டு தற்போது சிபிஐ இன்டர்போல் மூலமாக ப்ளூ கார்னர் நோட்டீஸ் அறிவிக்கப்பட்டிருப்பதாக அதிகாரப்பூர்வமாக கர்நாடக அரசுக்கு பதிலளித்திருக்கிறது. இந்த பதிலும் இமெயில் மூலமாகவே வந்திருக்கிறது. இதை சிறப்பு புலனாய்வு அமைப்பும் தற்போது உறுதி செய்திருக்கிறது. ஏற்கனவே நேற்று முன்தினம் பிரஜ்வால் ரேவண்ணா வெளிநாட்டிலிருந்து கர்நாடகத்திலிருந்து விசாரணைக்கு ஆஜராவார் என்று கூறப்பட்டது. ஆனால் தற்போது வரை அவர் எங்கிருக்கிறார் என்ற தகவல் இல்லை. ஏனால் ஜெர்மனியிலிருந்து அவர் துபாய் சென்றதாக கூறப்பட்டது. ஆனால் அந்த தகவல் கூட தற்போது உறுதி செய்யப்படவில்லை. எனவே அவர் எங்கிருக்கிறார் என்பதை இந்த ப்ளூ கார்னர் நோட்டீஸ் மூலம் தெரிந்து கொள்ள முடியும். விரைவில் அவர் எங்கிருக்கிறார் என்ற தகவல் அதிகாரப்பூர்வமாக நமக்கு தெரிய வரும். உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி பாரதி ராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.